கடன் வாங்கிய வீட்டில் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாமல் தினமும் யமன் போல துன்பம் துரத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லும் அளவுக்கு நிறுவனத்தின் கட்டுமான லட்சணம் இருக்கிறது. ஆனா பாஷன்ற நேம் கேள்விப்பட்டு தான் வந்தோம். பட் அதுக்கான குவாலிட்டி இங்க இல்ல. சின்ன சின்ன மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வருது. ஷவர் எல்லாமே லீக் ஆகுது. ஷவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இல்ல, ஸ்ட்ரென்த் இல்லாம சின்ன சின்ன ஆணி கரண்டிட்டு ஊந்துருது. தொட்டாலே சிமெண்ட் எல்லாமே தானா உதிருது சார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேகனூர் குப்பம் பகுதியில் லீச்சேரச் என்ற பெயரில் பாஷ்யம் நிறுவனத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. சுமார் 32 வீடுகளை கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 2020ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆசையாக சொந்த வீட்டை வாங்கி குடியேறியவர்களுக்கு முதல் நாளில் இருந்தே அதிர்ச்சி தான் காத்திருந்தது. குடியேறிய சில நாட்களிலேயே ஆங்காங்கே சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து கீழே விட தொடங்கி இருக்கிறது. பிரபலமான கட்டுமான நிறுவனம் என்ற நம்பிக்கையில் பாஷ்யமை நம்பி வீடு வாங்கியவர்கள் தற்போது வேதனையில் உழலும் நிலை ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 32 வீடுக்கு எல்லாம் வணக்கம் மக்களே. பிராண்டுன்னு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு சில மக்கள் போய் பிராண்டு கம்பெனிக்காரனோட போய் விழுந்து எப்படிப்பட்ட வீடு கட்டி வச்சுருக்கான் பாருங்க பாஷ்யம் கம்பெனி. இதுக்கு முன்னாடி வடபழனியில் ஜெயின்ஸு சேட்டு கம்பெனிக்காரங்க அவங்க கட்டின வீடு இதே மாதிரி தான், இதோட மோசம். அங்கே வடபழனியில் பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்தில் அங்கே அந்த பில்டிங் கட்டின மொத்தம் இடித்து தரமாட்டாமல் ஆகிட்டு அவங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டாங்க. இப்போ இதே நிலைமை தான் இந்த பாஷையை இதுமாதிரி பண்ணியிருக்கான். மேலவர்க்குப்பத்தில், காஞ்சிபுரம் மாவட்டம் மேலவர்க்குப்பத்தில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அந்த வீடு மேலவர்க்குப்பம். பிராண்டுன்னு நம்பி போகிறீங்களே மக்களை. நீங்கள் கஷ்டப்படுற ஒரு கொத்தனார், ஒரு மேஸ்திரியாகி டிப்ளமோ படித்த இன்ஜினியர், எவ்வளோ கஷ்டப்படுற இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுற மேஸ்திரிங்க இருக்காங்க, நல்ல நல்ல மேஸ்திரி இருக்காங்க. அதாவது வீடு கட்டுற மேஸ்திரிங்க, நல்ல மேஸ்திரியெல்லாம் இருக்காங்க, நல்ல இன்ஜினியர்லாம் இருக்காங்க, கஷ்டப்படுற இன்ஜினியர்லாம் நல்ல தரமான இன்ஜினியர்லாம் இருக்காங்க. அவங்களோடலாம் கொடுக்க மாட்டீங்க. பிராண்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஜெயின் பில்டர் மாதிரி இந்த பாஷ்யம். இப்போ இன்னும் எத்தனை பில்டர் வரப்போறானுன்னு தெரில. இந்த சாட்டை சவுக்கு சங்கர் கூட போட்டிருக்காரு பாருங்கள் இப்போ இதில் நியூஸில். அவர் ஒரு பேட்டி கொடுத்துன்னு இருக்கார் பாருங்கள். பிராண்டுன்னு நம்பி போகிறீங்களா ஜனங்களே? கஷ்டப்படுறவனை பார்த்து கொடுங்க வேலையை. தேவையில்லாமல் கண்ட கம்யூனிட்டி எல்லாண்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சேட்டுக்காரனிட கொடுத்துட்டு அழிஞ்சாங்க வடபழனியில். இதோ இப்போது காஞ்சிபுரத்தில் மேலவர்க்குப்பத்தில். என்னங்க மக்களை இப்படி